அசுத்த சைவம்னா என்ன? அந்த வெறும் இது திருநீர் பூசிக்கிட்டு புற அடையாளங்கள்லேயே அதிகமாக ஈடுபட்டு ஞானம் கிடைக்காதான்ட்டு தேடிக்கொண்டிருக்கும் நிலை. வெறும் புற வழிபாட்டில் தான் இருப்பாங்க தவிர அக வழிபாட்டை அவர்களால் உணர முடியாது. என்றைக்கு தான் சிவபெருமான் அருள் கிடைச்சி நம்ம உணர்வோம் காத்து கொண்டு இருப்பவர்கள் அசுத்த சைவம். மார்க்க சைவம்ங்கிறது என்ன? சிவ தீட்சை பெற்று அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வழிப்படி அவருடைய தீட்சை கொடுத்தவர் எந்த வழியில் அவரை வணங்கணும்னு சொல்கிறாரோ அதே மாதிரி வணங்குறது மார்க்க சைவம். கடுஞ்சுத்த சைவம்ங்கிறது என்னன்னா பசுத்துவம் தலை இதிலிருந்து கூட வெளிப்பட்டு பதி பசு பாசத்திலிருந்து கூட நம்ம அந்த தலையிலிருந்தும் பாசத்திலிருந்தும் பசுத்துவத்திலிருந்து வெளிப்பட்டு முழுக்க 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 உலகமே சிவானந்தமயமாக, உலகம் எப்படிப்பட்ட மாயையில் இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்தளவில் உலகமே சிவானந்தமயமாக இருக்கிறதுன்ட்டு முழுக்க முழுக்க ஆனந்தத்தில் திளைப்பது கடுஞ்சுத்த சைவம்னு சொல்கிறேன். அப்போ இதில் எங்கேயாவது உணவு வந்திருக்குதா? கிடையவே கிடையாது. அப்போ சைவம் என்றால் என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறவரே தான் திருமூலர். இந்த திருமூலரோட இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் சைவத்திற்கும் வழிபாடு கிடைக்கும். உண்ற உணவில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இது சிவபெருமானோட திருவிளையாடல்லையும் நம்ம பார்க்கலாம். பிள்ளைக்கறி கேட்டதிலிருந்து நம்ம கண்ணப்ப நாயனாருக்கு அருள் புரிந்ததிலிருந்து அவர் சிவபெருமான் உணவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும்.